நீங்க வந்து வைட் எரிஞ்சு சாவுறீங்க. இல்ல சொல்லி வச்ச மாதிரி எல்லா நாயும் ஒரே மாதிரி வந்து ஆக்டிங் வந்து பண்ணுதுங்க பாருங்க. எல்லா மீடியாலயும் எல்லா நியூஸ்லயும் இதேதான். இல்ல கேட்ட க்ளோஸ் பண்ண முடியாது அவங்கனால. எனக்கு புரியல. எனக்கு தலைமை சேகத்துக்குள்ள இப்படிதான் ஓடுவாங்கல்ல எல்லாரும். என்னது இப்ப? சரிங்க நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்க. எனக்கு அந்த நியூஸ் ஃபிளாஷ் ஆயிட்டே இருந்தது. அதை பார்த்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. இல்ல இப்ப அது போயிடுச்சு. விட்டுருங்க. நீங்க பேசிட்டு கண்டினியூ பேசுங்க. இல்ல ஆர்டிபி சொன்ன மாதிரி அது மாதிரி நிறைய ஸ்பெசிமென் இருக்கு. கார்த்திகை செல்வன் மாதிரி. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். யாரு ராஜ்குமாரனா கவின்? என்ன ப்ரோ? அது ராஜகுமாரனா? இப்ப பேசுறது ஆமா. இப்ப பேசுறது ராஜகுமாரன். அந்த எனர்ஜி இருக்கு. குட். ஆமா. ஐகானிக் லைன்ஸ் ப்ரோ அவன் பேசினதெல்லாம். விஜய் வெளியே வரமாட்டார் என்று சொன்னார்கள். வெளியே வந்தால் அந்த மாநிலமே ஸ்தம்பிக்கும் என்று நிரூபித்து காட்டி விட்டார்னு திருச்சியில அவர் என்னைக்கு அந்த பப்ளிக் மீட் அப்போ போனாரோ அன்னைக்கு சொன்னான். ஆனா 7 கிலோமீட்டர் 7 மணி நேரம் வந்தாரு பாருங்க. எப்பா சாமி. ஆக்சுவலா அந்த திருச்சி மீட்டுக்கு 1 வீக் முன்னாடி நான் திருச்சி போயிருந்தேன். ஒண்ணுமே ப்ரிப்பரேஷன் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு கவின். எனக்கு ஒரே டவுட், என்னடா அடுத்த வாரம் வராரு இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா இதுல ஸ்தம்பிச்சிருச்சு. லைக் கிரேசி. அதாவது இங்க பாருங்க, இப்போ இந்த டெய்லியும் ஸ்டாலின் வந்து இந்த தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஒரு நாளாவது இவனுங்க போய் இது மாதிரி போய் நின்று போட்டோ எடுத்து பேட்டி எடுக்கிறன்ற பேர்லயோ இல்ல போட்டோ எடுக்க யாராவது ஒரு தொலைக்காட்சி அதுதான் என்னுடைய பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். எப்படி வராங்கன்னா இது இவங்களே செட் பண்ணி எல்லாரையும் வர சொல்லி வர்ற மாதிரி. ஏன்னா எப்படியும் அவங்க பர்மிஷன் கேட்பாங்க இல்லையா வர்றதுக்கு முன்னாடி. அதை இவனுங்க ஃபுல்லா லீக் அவுட் பண்ணி வந்துருங்க, கும்பல் சேருங்கிற மாதிரி பண்றானுங்க. முதல்ல ஆக்சுவலி இது மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு தலைமை செயலகத்துக்குள்ள அலௌடு இல்லை. ஆக்சுவலி அதான் ரூல். இது மாதிரி அலௌடு கிடையாது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் ஸ்டாலின் வராரு, எல்லா அமைச்சர்களும் வராங்க, எங்க இது மாதிரி போய் பண்ணியிருக்காங்க? அப்பெல்லாம் ரெண்டாவது இப்போ அமைச்சர்கள் வந்தாலும் வரலனாலும் ஸ்டாண்டர்ட் போலீஸ் செக்யூரிட்டி அங்க இருக்கும். ஸ்டாண்டர்டா இருக்கும். 24/7 இருக்கும் அங்க. அதையும் மீறி இப்படி உள்ள பண்றாங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்றதுன்னே ஒன்றும் புரியல. இதுல வேற தேர்தல் ஆணையம் வேற கையில எடுத்து கோட் ஆஃப் கான்டக்ட் நடத்திட்டு இருக்கு. என்ன சொல்றதுன்னே புரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, தமிழ்நாடு நியூஸ் மீடியா வந்து டெய்லி லோ போயிட்டே இருக்கானுங்க. அசிங்கப்படுத்துறானுங்க தமிழ்நாடு மீடியான்னு பேர் வச்சுட்டு. டெல்லி மீடியாவே பரவாயில்லன்ற அளவுக்கு எடுத்துட்டு வரானுங்க. இன்னும் 30 days ப்ரோ. கொஞ்சம் இல்ல 30 days இல்லையே, ரொம்ப கம்மியா இருக்குங்க. 30 days இல்ல, தப்பா சொல்றீங்க. கேமரா கொண்டு போறானுங்க. அதுதான் பிரச்சனை. இல்ல அது வேணும்னே ஒரு இது, அதாவது ஒரு ஐப்பு கிரியேட் பண்றன்ற பேர்ல சும்மா ஒரு டிராமா பண்றாங்க. இல்ல நம்ம பசங்க தான் கூடுறாங்க, நம்மளை பத்தி இவ்வளவு பேசுறாங்க. நீங்க ஒரு மீடியா பர்சனாலிட்டி, ஒரு மனுஷனை ஃப்ரீயா வந்து விடுறாங்களா இவங்க? இல்லங்க, அது எதுக்கு பண்றானுங்க தெரியுமா? இவனுங்க போய் விடிச்சு எங்க கீழே விழுந்து இவனுங்களே விழுந்துட்டு விஜய் எங்களை செக்யூரிட்டின்ற பேர்ல தள்ளி விட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல அங்க விஜய் ஆளுங்க யாரு இந்த அமிர்தா ப்ரோ? எனக்கு யாரும் இல்லங்க, அது வந்து ஒரு கிரியேட் பண்றதுக்கு சொல்றேன். அது மாதிரி ஒரு சீனரி கிரியேட் பண்றதுக்கு அவங்க சொல்றாங்க, சொல்லுவானுங்க பண்ணுவானுங்கன்னு சொல்ல வரணும். அது யாருமே இல்ல, அங்க யாருமே கிடையாது. இல்ல இந்த பத்திரிகை எனக்கு தெரிஞ்சதுல பத்திரிகையாளர்களே பாதி கிடையாது. எல்லாம் திமுக கொத்தடிமைங்க தான் அதுல. புரியுதுங்களா? எல்லாம் அறிவாலயத்துல இருந்து வந்து கேசுங்க. அதுல 1-2 தான் ஒரிஜினல் பத்திரிகையாளராக இருப்பான். மீதி எல்லாம் ஸ்டாலின் செட் பண்ண ஆளுங்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. சன் நியூஸ்ல இருந்தே 100 பேர் அனுப்பியிருப்பானுங்க, சொல்ல முடியாது. ஏன் இப்படி கிட்ட எல்லாம் ரொம்ப அலோ பண்ண விடாங்க. இது சேஃப்டி ரீசன் எவ்வளவு இஷ்யூ தெரியுமா? இதெல்லாம் எவனை நம்ப முடியும்?
கரெக்டா சொன்னீங்க. சேஃப்டி இஷ்யூ ரொம்ப ரொம்ப இதுங்க. அது 2வது அவர் ஒய் பிரிவுல இருக்காருங்க. இதை விட அதான் என்ன சொல்றேங்க. வேலைங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு? இல்லங்க அவர் சும்மா இல்ல, பணம் கொடுக்குறாரு. இல்ல அவர் கிட்டே நெருங்க விடக்கூடாதுங்க. எவனா ஏதாவது பண்ணிட்டானா சும்மா இதெல்லாம் இல்லங்க, நல்லா விளையாட்டுதாங்க. கவனிங்க. இந்த இதெல்லாம் தலைமைச் இதெல்லாம் செயலகத்துல பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு ரோட்ல தெருவுல நிக்க வச்சிருப்பாங்க. நீங்க ஜெயலலிதா அம்மாவெல்லாம் ஒரு பாத்துறீங்கன்னா, இவனுங்க தேவ் கார்டு காத்துட்டு இருப்பானுங்க வெளியில. ஈவன் இப்பவும் அங்க ஒரு பேரிகார்டு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க வரும்போது பார்த்தா உண்டு, கையசைச்சா உண்டு, அதோட முடிஞ்சது. தலைமைச் செயலகத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இவனுங்க எப்படி போறானுங்கன்றத எனக்கு புரியாத புதிரா இருக்கு. இது வந்து திமுகவுடைய செட்டப் தான், அதுல சந்தேகமே வேணாம். பண்ணவே மாட்டாங்க. நீங்க இப்ப யாரோ சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல, கொடுமை என்னன்னா, அவர் இந்நேரம் வீட்டுக்கே கூட போயிட்டு இருப்பாரு. இவனுக்கு திருப்பி அதையே காமிச்சிட்டு இருப்பானுங்க. அதான் இன்னும் கொடுமை. லைவ்ன்ற பேர்ல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அமிர்தா ப்ரோ. நம்மளுக்கு இது பாருங்க, இதெல்லாம் வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் யாருக்கும் நடந்தது கிடையாது, எந்த பொலிட்டீஷியனுக்கும். நானும் கேட்டு பார்த்துட்டேன் தமிழ்நாட்டுல. அப்பனா நம்ம வந்து பிட்டோபா, நீ என்னமோ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கப்பா. 140 அதெல்லாம் சான்ஸே இல்ல ப்ரோ. இதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு நம்பர். இல்ல ப்ரோ, நம்ம அவங்க மாதிரியே கதை ஓட்டக்கூடாதுல்ல. இல்ல நம்ம கதை ஓட்டக்கூடாதுல்ல. அதான் 140ல நம்ம நிப்போம். மேல போனா வேணாம் நான் சொல்ல போறேன். இல்ல அது வந்து உளவியல் ரீதியா என்ன சொல்றேன்னா, 140னா அப்ப இவங்கதான் ஜெயிக்க போறாங்க. இத்தனை நாள் அவங்க என்ன கம்பல் சுத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். 200 ஜெயிப்பாங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. 140 ஜெயிச்சிருவோம் அப்படின்னா மக்கள் கண்டிப்பா நம்புவாங்க. ஏன்னா 140 நீங்க தான், நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம். அது 140 பிளஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா நம்ம 140 இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. கரெக்ட் தான். பட் ஆனா இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸுக்கு அவனுங்களுக்கு நிலவரம் தெரியுதுன்னு சொல்ல வரேன். எவ்வளவு மோசமா இருக்கு அவனுக்கு நிலைமை. டிஎம்கே மினிஸ்டர்ஸ் தொகுதியில ஆள் போட மாட்டேங்கிறாரு இந்த எடப்பாடி. இதோட கேவலமா ஏதாவது நடந்திருக்கு? அது மாதிரி வாழ்க்கையில நடந்திருக்குமா ஏடிஎம்கே வரலாறுல இது மாதிரி? ஏங்க நேத்து லைவ் போட்டாங்க, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்ட்டு. இன்னும் இப்ப வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஒரு ஆளுங்கட்சி, 75 வருஷ கட்சி, கேவலங்க. தொகுதி பங்கீடுலயே அவங்களுக்கு டைம் இல்ல. நீங்க வேற அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க மண்டை பிச்சுக்கிட்டு. இதுல எங்க உங்களுக்கு வேட்பாளர் அறிவிக்கிறது? அந்த இது சொல்லுவாங்கல்ல, டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் தி பிராத்னு. அது மாதிரி தான் இவனுங்க நம்மள சொல்றானுங்க. 2 வருஷ கட்சி, வேட்பாளர் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இஞ்சி இல்ல, சுக்கு இல்ல, மிளகாய் இல்லன்ட்டு, திப்பிலி இல்லன்ட்டு. 75 வருஷ கட்சி நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்கடா, வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுங்க. நாங்க ஆவலா இருக்கோம், காத்துக்கிட்டே இருக்கோம். அனௌன்ஸ் பண்ணுங்க. அவங்களோட முதல் தோல்வி என்னன்னா, ஒரு 10 நாளா உதயநிதியை பேச லைம்லைட்டுக்கு கொண்டு வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இவனை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டினோம்னா ஒருத்தனும் ஓட்டு போட மாட்டானுங்க, இருக்கிற இன்னும் காண்டுலாம் இன்னும் அதிகமா காண்டாயிருவானுங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அந்த பக்கி செங்கல் எடுக்க எங்கேயோ போயிருக்கு, இன்னும் வந்து சேரல. இல்ல ஒரே டிப்ரெஷன்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன்ல தத்தி. இல்ல என்ன கேம்பெயின் பண்ணுவாங்க இவங்க வந்து? சொல்லுங்க, யாரா ஒரு ஆள் சொல்லுங்க, என்ன கேம்பெயின் பண்ணுவாங்க வந்து? அண்ணா ஒரு கேம்பெயின்ல சொல்லுவார்ல, அந்த விண்வெளியில வீடு கட்டுவோம், நிலாவுக்கு ராக்கெட் விடுவோம். வேற என்ன 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 கேம்பெயின் பண்ணுவாங்க வந்து? வாங்க, நீங்க கேம்பெயின் என்ன பண்றீங்கன்னு பாப்போம். பார்க்க தானே இருக்கோம். நீட்ட 2வது கையெழுத்திலேயே முடிச்சிருவோம் இந்த தடவை ஆட்சி வந்து அப்படின்னு தான் கேம்பெயின் பண்ணுவீங்களா? பெரம்பூர்ல டிஎம்கே தான் நிக்கிறாங்க. கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்ம்.
இல்ல அந்த வீடியோல எப்படி இவ்வளவு கேமராமேன்ஸ் இவ்வளவு பக்கத்துல ஒரு த்ரெட் அது ரொம்ப இதா இருக்கு பாக்குறதுக்கு நமக்கு சம்திங் அவர் ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கு அந்த இடத்துல. அது எப்படி அவ்வளவு பேர் இல்ல அத்தனை பேர் வந்த பிறகு அவனுங்களை ஒன்னும் சொல்லவும் முடியாது. சொன்னோம்னா அதுக்கு 4ஆம் தூண் தாக்கப்பட்டதுன்னுவா, பேஸ்மெண்ட் உடைக்கப்பட்டதுன்னு அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாத இதுலதான் இருக்கும். ஒண்ணுமே சொல்ல முடியல. அதுதான் பிரச்சனை. இவனுக்கு சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலனாலும் பிரச்சனை, கண்டுக்கிட்டாலும் பிரச்சனை, கண்டுக்கலனாலும் பிரச்சனை, காரி துப்புனாலும் பிரச்சனை, ப்ரோ காரி துப்பலனாலும் இல்ல பிரச்சனை. பிரச்சனை இருக்கு நமக்கு அவங்க. இல்ல நம்ம இதை சும்மா ஈஸியா பேசிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து சேஃப்டி த்ரெட். இது ரொம்ப கிட்ட எல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது. சொல்றான் நான் பாத்ரூம்குள்ள வரைக்கும் எனக்கு உரிமை இருக்குன்றானே, அவனை பிடிச்சு என்னதான் சொல்றது? அதுதான் பிரச்சனையா இருக்கு. இப்ப என்ன பாத்ரூம்குள்ள விடுன்றாங்க, இவங்க என்னதான் பண்றது? இல்ல கரெக்டுங்க. அந்த செக்ரட்டேரியட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதை எப்படி நீங்க வந்து மீறுவீங்க? அதுதான் கொஸ்டின். அங்க வேற ஒண்ணுமே இல்ல. அதுக்குன்னு ஒரு இப்போ வந்து இதே வந்து வேற ராஜ்பவன்ல இவனுங்க நுழைஞ்சிட முடியுமா? விட்டுருவானுங்களா இவனுங்கள? இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயோ இல்ல இதுலயோ போய் விட்டுருவானுங்களா இது மாதிரி? இதெல்லாம் வந்து திமுக ஸ்டாலின் பண்ற வேலைங்க. நீங்க வேற எல்லாரையும் சிபிஐ ஆபீஸ்க்கு எவ்வளவு பீஸ்ஃபுல்லா போயிட்டு வந்தாரு. அத சொல்லுங்க. இல்ல எல்லாத்துலயுமே கரெக்டான புரோட்டோகால் இருக்குங்க. இது இவனுங்களே வந்து கிரியேட் பண்றானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இது அங்க வந்து தமிழ்நாடு அதோட அதிகாரிகள் யாரும் கிடையாது. இங்க இருக்கிறது கூட தமிழ்நாடு அதிகாரிகள். அதனாலதான் பிரச்சனை. இவங்க என்ன ட்ரெஸ் கோடு போட்டிருந்தாலும் வந்து அவங்க ஒரு ரெட் அண்ட் பிளாக்ல தான் இருக்காங்க. ஒரு சிவப்பு சட்டையும் கருப்பு கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு தான் எல்லாருக்கும் இருக்கு. நம்ம சில பேர்த்துக்கு நம்ம எல்லாம் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. அவங்க என்ன கலர் சட்டை போட்டிருந்தாலும் அந்த கலர் சட்டை தான் தெரியுது. என்ன பண்றது? இவங்களை முடிச்ச ஒண்ணு. அதான் சொல்றேன்ல, ஜெயிச்ச பிறகு நமக்கு ஒரு சவால் இருக்கு இந்த அரசு அதிகாரிகளை சமாளிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வாலண்டியர்ஸா வேலை பார்த்துதான் வேற வழி இல்லை. அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு இப்ப கட்டமைப்பு. இல்ல ஒரு தலைமைச் செயலகத்தையே ஒரு தலைமைச் செயலகத்துல நீ ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆளை அனுப்பி இது பண்ண முடியலன்னா நீ எப்படி வந்து தேர்தலை ஒழுங்கா நடத்துவ? இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப? இல்ல மற்ற கட்சி தலைவர்கள்லாம் கொடுக்குற மாதிரி கொடுப்ப? நீ யாரை ஏமாத்த பாக்குறீங்க? சும்மா எல்லாம் வந்து பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு. அப்போ உண்மையே சொல்ல போனா நீங்க தானே கொடுக்க மாட்டீங்க பாதுகாப்பு. பாதுகாப்பு எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கு, மக்களும் ரெடியா இருக்காங்க. இவனுங்க தான் வந்து பாதுகாப்பு இல்லாத தன்மையை உருவாக்குறானுங்க. அமிர்தா ப்ரோ ஒரே நிமிஷம் கைஸ், நான் ஒரு 5-10 மினிட்ஸ்ல வரேன். அதுக்கு மேனேஜ் பண்ணுங்க ப்ரோ. சூப்பரா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. அதாவது அந்த அந்த மாதிரி ஒரு இதை இவங்க தான் கிரியேட் பண்றாங்க. அவர் அந்த இது கிரவுட் ரொம்ப இதாகுது, ரொம்ப பயமா இருக்குது, அந்த பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சவங்க வந்து கொடுக்க முடியாத மாதிரி காட்டுறாங்க அந்த விஷயத்தான். ஒரு போலீஸ்காரங்க கேமரா உள்ள வந்துட்டாலும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பேட் டே. ஏன்னா வந்து அந்த ஆண்ட அரசு வந்து அந்த மாதிரி ஒரு அழுத்தங்களை வந்து இருக்கு அதிகாரி மேல. அண்ணனுக்கு நேற்றுக்கு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அண்ணனுக்கு 100 பேர் கலந்துக்கிற மாதிரி ஒரு இது கேட்டாங்க, பெர்மிஷன் கேட்டாங்கல்ல. அதுல எப்படி பிரஸ் பீப்புள்ஸ் இன்க்ளூடடா இல்ல நம்ம மக்களுக்கு மட்டும் தனியாவா அந்த 100 பேர்ல? ப்ரோ அது வந்து அவரு மாவட்ட செயலாளர் சும்மா வெறுப்பேற்காண்டி பண்ணது ப்ரோ. அது அவரு எப்படிப்பட்ட ஆளு சிவா? 100 இல்ல நான் நினைச்சேன் என்னடா இவனுங்க. இல்ல குமரி, இல்ல குமரி, அது வந்து நம்ம 30 பேரு இல்ல குமரி, அது நம்ம நிர்வாகிகளுக்கு, நாங்க நிர்வாகிகள் 100 பேர் கலந்துக்கிறோம், அவ்வளவுதான் கணக்கு. மக்கள் பொதுமக்கள் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது நீ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீ தான். அது சிவா வந்து சும்மா காண்டேத்துக்காண்டி பண்ண விஷயம். இல்ல அதாவது இவனுங்க நம்ம எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. சரி 100 சொல்லி பாப்போம் கொடு. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல டீ குடிக்க வந்தவங்க, காஃபி சாப்பிட வந்தவங்க, பஜ்ஜி சாப்பிட வந்தவங்க, அவனெல்லாம் கணக்குல எழுதுவாங்க. கண்டிப்பா எழுதுவானுங்க. நீங்க வேற, அதுக்கு தானே ஸ்டாலின் அப்படித்தானே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு ஆளுங்களை. அவனுங்க ஆதார் கார்டு பேன் கார்டு சப்மிட் பண்ண வரைக்கும் சொல்லுவானுங்க. அந்த அளவுக்கு எல்லா நாலு 2 நாள் தொடர்ந்து களத்துல ஒரு பக்கம் டிஜிபி ஆபீஸ், இன்னொரு பக்கம் தலைமைச் செயலகம் கலக்குற இல்லையா? இல்லங்க, அவர் வந்து உங்களுக்கு வந்து முறையா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் மீறி நீங்க பண்ணீங்கன்னா அவருடைய நடவடிக்கை கரெக்டா அவர் செஞ்சுட்டு இருப்பாரு, அவ்வளவுதான்.
அவர் எந்த இடத்துலயும் சட்டத்தையோ எதையும் மீறல. அது அவர் என்ன இல்லடா ப்ராசஸோ அதை கரெக்டா அவருக்கு தெரிஞ்ச அது அளவுக்கு கரெக்டா பண்றாரு. அது அவ்வளவுதான் என்னவோ நம்ம பார்க்கணும். கரெக்ட் தான் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா அவரு ப்ரோ இல்ல அவர் ஏதாவது ஒரு வேலை நடந்துச்சுன்னா உட்காந்து ஃபுல்லா ஹெட்லைன்ஸ் போடுற பிளான் பண்ணி இவனுங்க உட்காந்து போட்டு அழுத்துறான் ப்ரோ. அதுலயும் ஒண்ணு இந்த விகடன்ல ஒருத்தன் போட்டிருந்தான், எங்க பெர்மிஷன் காலில் விழுந்து கேட்கிறோம். ஏன்னா இவ்வளோ ஒரு கண்டிஷன்ல இருப்பீங்க. இவனுங்க முழுக்க முழுக்க பயப்படுறது இவனுங்களுடைய சம்பாத்தியத்துக்கு வந்து த்ரெட்டா மாறிடுவாங்க. விஜய்னு ஒருத்தர் வந்தாருன்னா இங்க இருக்க ஒருத்தனாலே சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உழைச்சி சம்பாதிச்சுட்டு போங்களாண்டா. ஏன்னா அந்த பதவியில உட்கார்ந்துக்கிட்டு லஞ்சம் வாங்குறது, ஆனா கொள்ளையடிக்கிறது, குமரி ஊழல் ஆனா குமரி அந்த அந்த அம்மா மேல உண்மையிலே இப்பதாங்க சொல்லுங்க நான் சொல்லுங்க. பல வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஜெயலலிதா அம்மா மேல ஒரு பெரிய மரியாதையே வருதுங்க இப்போ. ஆமா ஆமா உண்மையிலே உண்மையிலே அந்த எக்ஸாக்ட்லி. அவங்க வந்து ஒரு அயன் லேடி தான். நம்ம ப்ரோ அத ஒரு ஏதோ ஒரு அந்த நாள் டைம்ல இவனுங்க நம்ம பண்றத பார்க்கும்போது அப்படிதான் ப்ரோ தோணுது. இல்ல நம்ம அந்த டைம்ல இந்த மாதிரி சீரியஸா பாலிடிக்ஸ்ல எல்லாம் பேசல. ஆனா உண்மையில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ப்ரோ இவங்களுக்கு இடையில. உண்மையிலே ஒரு பொண்ணா ப்ரோ இருந்துட்டு ப்ரோ அவங்க எல்லாம் இப்ப இருந்தாங்கன்னா காலில் போய் சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறோம்னு கரெக்ட் தோணுது. ப்ரோ. அம்மா நாஞ்சில் நீங்க இல்ல எவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கானுங்களே இந்த ஈகோ சிஸ்டம். அப்ப அதை தாண்டி வந்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அவங்கப்பா. பயங்கரம். உண்மையிலே ப்ரோ கிரேட் ப்ரோ. உண்மையிலே அவங்கள ரெஸ்பெக்ட் ப்ரோ அவங்களுக்கு. இப்போ அவங்கள இப்ப நினைச்சு பாக்குறேன் நான். எப்பா ஒரு ப்ரோ இல்ல பொண்ணா இருந்துட்டு ஆட்டி படைச்சாங்க பாருங்க. ப்ரோ இப்ப இல்லல இப்ப இருந்தா நீங்க மொத்த பேரா அவங்க இருந்தாங்கன்னா மொத்த பேரும் அவங்க கட்சியில ஜாயின் பண்ணி எடுத்தீங்க போலயே. இல்லங்க சொல்றேன், நம்ம இப்போ தாங்க தெரியுது இவங்க என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சாரம் கூட பண்ண முடியல. அப்ப இதெல்லாம் அவங்க டேக்கிள் பண்ணி நின்னாங்க பாரு குமரி. அதை சொல்றேன். இல்ல இங்க எல்லாருக்கும் எனக்கு வந்து ஒரு தெரியுமான்னு தெரியல. நான் கேக்குறேன். நியூஸ் சேனல் மட்டும்தான் காசு வாங்கிட்டு இதை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து காசு வாங்கலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எல்லாருக்குமே காசு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்க நியூஸ் நிருபர்களுக்கு வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திட்ட இருந்து போயிட்டு தான் இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து. இல்லைங்க, நியூஸ் சேனல் வாங்குது அப்படின்னாலே அது ஓனரு இல்ல எவன் தலைமை எவன் இருக்கானோ வாங்குறானாலே அது ஆட்டோமேட்டிக்கா இல்ல இவனுங்க தொடர்ந்து பேசுங்க. அடுத்தடுத்து இப்ப இந்த ஃபேக் நியூஸ் போட்டுட்டே இருக்கானுங்க. இது நாமினேஷன் ஃபைல் பண்ண போறாரு, அதை பண்ண போறாரு, இதை பண்ண போறாரு. இவனுங்களே எப்படி எழுதிடுறானுங்க. இல்ல அதுதாங்க இப்ப இல்ல நம்ம அதெல்லாம் உண்மைதானா? குமரி நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இவனுங்களே வந்து அந்த டைம் லிமிட்டை வச்சு புதுசா ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி அதை நம்ம கிட்ட எக்ஸ்லயும் சரி இதுலயும் யூடியூப் சேனல்லையும் போட்டு அதை நம்மளும் வந்து வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்றாங்க. பாத்தீங்களா நீங்க? இது வந்து ஒரு ரொம்ப ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. இல்ல கட்சி இதுல எனக்கு என்னன்னா இதுக்குன்னு ஒரு டேட் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல போயிட்டு நம்ம கட்சி பண்ண போறாங்க. இதுல அடுத்த கட்டமா அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த கேப்ல எதுக்கு இவங்க சும்மா இருந்துட்டு விஜய் அதை பண்ண போறா, டிவிக்கு இதை பண்ண போறாங்க, எதுக்கு உட்காந்து நியூஸ் போட்டுட்டு இருக்கானுங்க? ஏன்னா எங்க ஊர் உலகத்துல பிரச்சனையே இல்லையா? காவே காலம் மட்டும்தான் நியூஸ் போட்டுட்டு இருப்பீங்களா? பேசுங்க ஜனானி பேசுங்க. இல்ல ப்ரோ, இப்போ காங்கிரஸ் ஜாயின் பண்ணும்போது லைவ் போடவே இல்லை எந்த சேனல்லையுமே. அந்த லைவ் கவர் பண்ணாம இப்ப இவ்ளோ கேமரா முதல்ல செக்ரட்டரியேட்ல அலோவ் பண்ண இல்ல நம்ம மாட்டாங்க. உள்ள விடல. எப்படி இவ்ளோ காங்கிரஸ் ஜாயின் கேமரா பண்றதுனா அலோவ் உள்ள விட பண்ணாங்கன்னே மாட்டாங்க. தெரியல. நம்ம கட்சியில வந்து இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம கட்சியில ஜாயின் பண்ணாங்க அப்ப சொல்றீங்களா? ஆமா, காங்கிரஸ் இது இப்போ பண்ணாங்க. ஜாயின் பண்ணாங்கல்ல முன்னாடி. அது நம்ம அலோவ் பண்ணல. ஓ, அந்த மாதிரி இது அலோவ் பண்ண நம்ம அலோவ் முடியாம பண்ணல. இருக்க முடியாது. ஏன்னா இதுவே பெரிய த்ரெட்டா இருக்கு அவருக்கு. இல்ல அன்னைக்கு 5:30க்கு நம்ம ஷெட்யூல் இல்ல இது என்னன்னா இப்போ இதே காரணம் காட்டி எலெக்ஷன் கமிஷன்ல பாருங்க இவ்ளோ கூட்டம் வருது, நீங்க எப்படி அனுமதிப்பீங்கன்னு எதிரா யாரும் மனு கொடுக்க முடியாதா? அது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல 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 கூட்டம் ஒரு இருக்கு. நிமிஷம். இல்ல அது பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இவனுங்க பத்திரிகையாளர்களே பண்றது. மக்களோ அவருடைய ரசிகர்களோ பண்ணா ஒரு சான்ஸ் இருக்கு. இது இவனுங்களே கிரியேட் பண்றாங்கல்ல. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க.
இத்தனை கேமரா முதல்ல ஒரு ஆர்கனைசேஷனே இல்லையே. அவ்வளோ போலீஸ், ஒரு செக்ரட்டரியேட்லயே நீங்க இப்படி அடிச்சுக்கிறீங்க. போலீஸை தள்ளி விடுறாங்க, ஒரு கேமராமேன் போலீஸை தள்ளி விடுறாங்க. நாளைக்கு நம்ம மேலதான் பழி போடுவானுங்க. நியூஸ்ல 10 தடவை ஃபிளாஷ் போட்டுட்டு இருக்கான். என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இது இல்ல இங்க எப்படி நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து இங்க இருக்க பத்திரிகையாளர்களும் இங்க இருக்க நியூஸ் சேனல்ஸ் மட்டும்தான். இங்க நீங்க போயிட்டு தலைமைச் செயலகத்துல இருக்க அதிகாரிகளையும் குறை சொல்ல முடியாது, நம்ம கட்சிக்காரங்களையும் சொல்ல முடியாது, பாதுகாப்பு தர போலீஸும் சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க இந்த இந்த எச்ச பசங்களால இவனோட டிஆர்பிக்காக மட்டுமே இந்த மீடியாவை மட்டும்தான் நீங்க தப்பு சொல்லணும். புரியுதா? இதனால தேவையில்லாம ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுது. இங்க அதிகாரிகள் வந்து அவங்களோட பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நேரத்துல அவங்க தவறு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க, இல்லன்னா சொல்லல. பட் அவங்கள 24 மணி நேரமும் உங்க கேமராவை பிடிச்சிக்கிட்டு உங்க டிஆர்பிக்காக இங்க அது நடக்குது அங்க இதை நடக்குதுன்னு அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தேர்தல் அதிகாரிகள் ஒரு சில கண்டிஷன்ஸ்னால ஒரு காரணத்தினால நமக்கு அனுமதி தரல. அப்ப அந்த அனுமதியை வந்து தர மாட்டாங்க, ஜனநாயக பூர்வமா நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு போய் பாக்குறோம். கீழே இடப்பட்ட இருக்க அதிகாரிகள் வந்து பயாஸ்டா ஒரு கட்சிக்கு ஃபேவரா வந்து வேலை பார்க்குறாங்க, தாவேக்காவுக்கு முழுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு போய் நம்ம கொடுக்குறோம். இது வந்து நார்மல் ஒரு ப்ராசஸ், அப்படித்தானே? ஒரு அபிஷியலா பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இவனுங்க இந்த நடுவுல வந்துகிட்டு சும்மா இப்ப என்ன அவசியம் இத்தனை பேர் கேமராவை போட்டு வீடியோ ஒரு சேனல்ல வரப்போது, அடுத்த சேனல் எடுத்து போட்டுக்க போறீங்க வீடியோவை, போய் ஒரு 200 பேர் சுத்திக்கிட்டு தேவையே இல்லாம. நாங்களே இதெல்லாம் எதிர்பார்க்கலடாடி. நாங்களே எப்போ ஒரு போட்டோ வந்து ஒரு 1000 பேர் ஷேர் பண்ணுவோம், இல்லைன்னா சொல்ல. இந்த மாதிரி சும்மா ஒரு தலைமை செயலகத்துல போயிட்டு அவர் ஒரு கட்சியோட தலைவர், அவருக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைகளுக்கு ஒரு அது என்ன சொல்ற ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் ஆட்டு, இல்லைன்னா வந்து ஒரு கவர்மெண்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்ற விதமா போயிட்டு மீட் பண்ணணும், அதிகாரிகளை மீட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு மனு கொடுக்கணும்னு அவர் போறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு ஒரு போட்டோ ஒரு நியூஸ் கார்டு போதாதா? போய் சேர்ந்துருக்கு போய் பாக்குறாரு தலைமைச் செயலகத்துல. இப்ப நீங்க வீடியோ எடுத்து போட்டா உடனே எங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிட போதா? முதல்ல அந்த மனுவை வாங்கணும், பரிசீலனை பண்ணணும், அவங்களுக்கு அங்க டைம் இருக்கான்னு பார்க்கணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. இதுக்கு இவனை ஒரு கதை கட்டுவானுங்க. அப்படிதான் டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்க வந்து கேக்குறாங்க 5 நிமிஷம் தான் பார்க்க. டேய் என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதியிருக்கோம், அதை எடுத்துட்டு போய் டிஜிபி எங்க கிட்ட உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசுறது தான் டிஜிபியோட வேலையா? ஸ்டேட் லெவல் ஆபீசர் அவரு. அவருக்கு என் கூட உட்கார்ந்து ஒரு 10 மணி நேரம் கதை பேசுறது இல்ல, அவரு அங்க தலவாழ விருந்து சாப்பிட போனாரு. என்ன அதுதான் சொல்றேன். எங்க அங்க வேலை எல்லாம் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துருக்காங்க ஒரு ஆபீசரும். தேவையில்லாம ஒரு நான்சென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ. ஒரு தலைமைச் செயலகமா இருக்கட்டும், ஒரு டிஜிபி ஆபீஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு புரோட்டோகால், எல்லாருக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நாங்க போய் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அடுத்த நாள் ஃபாலோ பண்ணலாம், அடுத்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு போறோமோ சுப்ரீம் கோர்ட் போறோமோ அது போறோம். அதுதான் இங்க இருக்க ஜுடிஷியல் ப்ராசஸ். எதுக்கு சும்மா வந்துக்கிட்டு ஒரு நியூஸ் கார்டு, ஒரு வீடியோ கேமராமேனு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதே வந்து ஒரு மக்களோட பிரச்சனை, வெட்டிட்டான் குத்திட்டான், அங்க ஒரு பய போட மாட்டான், எந்த நியூஸும் போட மாட்டாங்க. குமரி இன்னொரு சைட்ல எல்லாம் அந்த டிஆர்பி குமரி இன்னொரு சைட்ல அங்க திமுக வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, எவனும் பார்க்கல. ப்ரோ இவனுங்க தோக்க போறானுங்க, தோக்க போறவனுங்களுக்கு அறிவிச்சா மட்டும் இப்ப என்ன நடக்குது சொல்லுங்க? ஒவ்வொரு பிரயோஜனம் இல்லை. வேட்பாளர் அறிமுகம் நடந்தாலும் என்ன நடந்தது ப்ரோ? திமுக உள்ள வரக்கூடாது, ரோட தோன்றாங்க, அடிக்கிறாங்க, செருப்பை கழட்டி அடிக்காத குறையா துரத்தி விடுறாங்க. இவங்க வேட்பாளர் அறிமுகம் தான் இப்ப முக்கியமான விஷயமா ப்ரோ? எல்லாம் ஜாதி அடிப்படையில மதத்தின் அடிப்படையில வேட்பாளர் போட்டு வைக்கிறானுங்க. இவங்க என்ன மக்களுக்கு தொண்டு செஞ்ச ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்த போறாங்க, நேர்மையான ஒருத்தரை நிறுத்த போறாங்க? எல்லாம் ஒரு 5, 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாராயம் காய்ச்சினவனும், திருடனவன், கொள்ளையடிச்சவன், கற்பழிச்சவன், அவன் தான் அவங்க கட்சி வேட்பாளர். உண்மையா இந்த மாநிலத்துக்காக இந்த நாட்டுக்காக பாடுபட்ட யாரையா கொண்டு வந்து நிறுத்த போறானுங்களா? அந்த மாதிரி திமுக எனக்கே வேட்பாளர் வந்திருக்காங்களா? சுதந்திர போராட்ட தியாகிகளை கூப்பிட்டு ஐயா உங்களுக்கு ஒரு சீட்டு தரோம், எங்க கட்சி சார்பா நில்லுங்க, நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு இந்த வாட்டி எங்க கட்சி சார்பா ஒரு வாய்ப்பு தரோம், நீங்க வந்தீங்கன்னா நீங்க எங்க கட்சியில சேர்ந்து இந்த எம்எல்ஏ ஆனீங்கன்னா இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்க, உங்களுடைய பங்களிப்புலாம் எங்களுக்கு வேணும்னு எவனா சொல்ல போறாங்க?
ப்ரோ எல்லாம் குடிகார பசங்களும் அது என்ன அந்த கட்சியில இருக்க முக்காவாசி பேர் அக்யூஸ்ட் தான் ப்ரோ. இவங்களுக்கு ஒரு வேட்பாளர் அறிமுகம் வேற, இதை வேற நம்ம உட்காந்து பார்க்கணும். தேவையில்லை ப்ரோ, இவங்களை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை யாருக்குமே. இது நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன, கோடி கோடியா கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்து கொடுக்க போறாங்க. மக்கள் வாங்கிக்கிட்டு அவங்க புகழ அவங்களுக்கு தெரியும் ப்ரோ யாருக்கு ஓட்டு போனோம், போட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அந்த பாருங்க, கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். இவரு ரங்கராஜ் பாண்டேவா, அவர்கிட்ட வந்து தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்யற இடத்துல ஒரு வீடியோ எடுக்கிற கேமராமேனு சொல்றாராம், கேமரா ஆஃப் பண்ணிட்டு, ஆனா டிவிக்கு ஓட்டு போட்டு. நமக்கு அந்த அளவுக்கு நீங்க கிரவுண்ட்ல வேலை நடந்துட்டு இருக்கு. இவனுங்க வாக்குறுதிகள் கொடுத்தாலும் சரி, வேட்பாளர்கள் அறிமுகம் வச்சுதான் ஒரு பயம் இவங்களை கண்டுக்கப்படுறது இல்லை ப்ரோ. இவனுங்க மேல நம்பிக்கை இல்லை ப்ரோ மக்களுக்கு, புரியுதா? இவனுங்க கடந்த 5 வருஷமா இவங்க பண்ண அரசாங்கத்தினால யாருக்கும் எந்த நல்லதும் நடக்கல. நல்லது நடந்திருந்தா இவனுங்க இந்த அளவுக்கு உட்கார்ந்து தாவேக்காவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு திமுக இருக்க லாஸ்ட் டூர்ல டிவி கேட்க ஓட்டு போகாம நம்ம பாத்துக்கிறோம், நம்ம ஜெயிச்சிருவோம். எப்படியுமே வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு எவனும் ஓட்டு போட போறது இல்லை. அவன் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு த்ரெட்டா இருக்கான், எவனும் ஓட்டு போட மாட்டான். இருக்குது 2 ஆப்ஷன், டிவிக்கேவா டிஎம்கேவான்னு. இப்ப டிவிக்கு வர ஓட்டை நீங்க செதற வச்சா மட்டும் போதும்ல.